நம்ம தளபதி விஜயோட கோட் திரைப்படம் ரிலீஸ் ஆகி வெற்றிகரமா தியேட்டர்ல ஓடிக்கிட்டு இருக்கு. அதை மக்கள் எல்லாருமே செலிப்ரேட் பண்ணி கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் அவங்க கொண்டாடிக்கிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா அவர் வாழ்க்கையில தன்னோட அடுத்த கட்டத்துக்கு அடுத்தடுத்த ஸ்டெப்ஸை வச்சுக்கிட்டே தான் இருக்கிறாரு. அதாவது என்ன அப்படின்னா, தளபதி 69 கடைசி படத்தோட அவர் சினிமா கெரியரே குவிட் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதே போல தமிழக வெற்றி கழகத்தோட மாநாடும் நடைபெற போகுது இந்த மாசத்துல அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க குணாமூர்த்தி. தளபதி விஜய் 1992ல சினிமா துறைக்கு வந்தாரு. இப்போ 2024ல குவிட் பண்ண போறாரு. கிட்டத்தட்ட ஒரு 32 வருஷ பயணம் சினிமாவில் அவருக்கு. ஸ்டார்டிங்ல இப்படி ஒரு கஷ்டத்தை பார்த்துருக்கவே மாட்டாரு அந்த மனுஷன். பட் இருந்தாலும் எல்லாத்தையும் சந்திச்சு இன்னைக்கு ஒரு இந்தியா லெவல்ல ஒரு வெற்றிகரமான ஒரு சினிமா நட்சத்திரம். இவரை வச்சு எந்த ஒரு படம் எடுத்தாலுமே ஒரு 400 கோடி கலெக்ஷன் ஆகும் அப்படின்ற ஒரு ஹீரோனா தளபதி விஜய் அவர்கள் மட்டும்தான். ஏன் சொல்றேன் அப்படின்னா, ஆரம்பத்துல இருந்தே ஒரு ஸ்ட்ரகிள்ஸை சந்திச்சுக்கிட்டு இந்த மூஞ்சியெல்லாம் எப்படிடா மக்கள் பார்ப்பாங்க அப்படின்ற ஒரு விமர்சனத்துக்கு உள்ளான ஒரு நடிகர் தான் தளபதி விஜய். அந்த கஷ்டத்தை எல்லாத்தையுமே தாங்கிக்கிட்டு எல்லாத்தையுமே கடந்து கிட்டத்தட்ட இன்னைக்கு 69வது ஒரு படம் பண்ண போறாருல. அது வரைக்கும் அவருக்கு எவ்வளோ லாபங்கள் நஷ்டங்கள் எவ்வளோ வந்திருந்தாலும் தன்னோட ரசிகர்களை எந்த இடத்துலையுமே அவர் விட்டு கொடுக்கவே இல்லை அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. அது மட்டும் இல்லாம இப்போ தளபதி 69 அந்த படத்தோட ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆக போகுது. அதுக்கான அப்டேட் இன்னைக்கு வரப்போகுது. அது வந்துச்சு அப்படின்னா நம்மளோட மனசுல எல்லாத்துலேயுமே கண்ணீர் அலைகள் தான் சூழ்ந்திருக்கும். ஏன் அப்படின்னா, இந்த தளபதி 69க்கு மட்டும்தான் நம்மளால FDFSக்கு தளபதி விஜயோட FDFS ஷோக்கு போக முடியும். அப்போ மட்டும்தான் அவரோட டிக்கெட்டுக்காக அடிச்சுப்போம். இவரோட டிக்கெட் எல்லாம் பாரா விட்டுட்டு சோல்ட் அவுட் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிப்போம். அந்த கடைசி ஒரு செலிப்ரேஷன் தான் அவரோட டைட்டில் கார்டு கடைசி முறையாக பார்க்குறதா இருக்கும். தளபதி இன்னொருல அனிருத் இந்த பீஸ்ட் மூவிக்கு போட்டு தளபதி அப்படின்னு வரும். அதுதான் ஃபேவரட் டைட்டில் கார்டு. அந்த இன்ட்ரோ பிஜிஎம் அதையும் கடைசியாக நம்ம பார்க்குறதா இருக்கும். அதுக்கப்புறம் எந்த ஒரு செலிப்ரேஷனுமே தியேட்டரில் இருக்காது. கண்டிப்பாக மூவி ரிவ்யூவில் எல்லாருமே இந்த தளபதி 69க்கு எல்லாருமே அழுவாங்க. இது கண்டிப்பாக நடக்க போகுது. அது இன்னொரு சில மாதங்களிலே நடக்கும். இப்போவே எல்லாரும் அழுதுகிட்டு தான் இருக்கிறாங்க. சினிமா கெரியரை விட்டு போறாரு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த படம் தளபதி 69 எப்படி இருக்கும் அப்படின்னு எங்களுக்கு தெரியாது. ஆனா இந்த மனுஷன் எப்படி இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில இவ்வளோ லாபம் வந்துகிட்டு இருக்குது. இவருக்கு ஒரு படம் நடிச்சா 200 கோடி கிட்டத்தட்ட. பட் இந்த 200 கோடி எல்லாம் எனக்கு தேவை கிடையாது. என்னோட மக்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு நான் போய் இறங்கி சேவை செய்ய போறேன் அப்படின்ற ஒரு டிசிஷன் எடுக்கிறது இருக்குல்ல, அது எவ்வளோ பெரிய ஹார்டஸ்டான விஷயம். எந்த ஒரு நடிகராவது பண்ண முடியுமா? இதுக்கு முன்னாடி பண்ணார், எம்ஜிஆர் பண்ணார். இதுக்கு அடுத்து விஜயகாந்த் பண்ணாங்க. அதுக்கடுத்து இப்போ தளபதி விஜய். ஒரு ரேர் பர்சன் தான். அவ்வளோ சீக்கிரம் யாராலையெல்லாம் இந்த 200 கோடி சம்பளத்தை விட்டுட்டுலாம் அரசியலுக்கு வரேன் அப்படின்றதெல்லாம் சொல்ல முடியாது. சினிமா இண்டஸ்ட்ரியை விட ரொம்ப மோசமானது இந்த அரசியல். இந்த அரசியல் பயணத்துல ஒரு கொடியேற்றத்துக்கு இந்த மாநாட்டுக்கே எவ்வளோ பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு அப்படின்னா, இவரோட அரசியல் பயணத்துல எவ்வளோ பிரச்சனை வரும். அப்போ இது எல்லாத்தையுமே அவர் முன்னாடியே கணிச்சு, சரி ஓகே எவ்வளோதான் என்னதான் பிரச்சனை வந்தாலும் நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். நம்ம ஃபேஸ் பண்றதுக்கான தைரியம் தன்னம்பிக்கை நம்ம கிட்ட இருக்கு. கண்டிப்பா நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். ஆட்சியே 2026ல பிடிச்சே தீரணும் அப்படின்ற மாதிரி நம்ம தளபதி விஜய் ஒரு குறிக்கோளோட இருக்கிறாரு. அவங்களுக்கு பின்னாடி நம்ம ரசிகர்கள் எல்லாரும் ஒன்னா இருக்கிறோம். கண்டிப்பா 2026ல அவரை சிஎம்மா ஆக்கணும் அப்படின்றது தான்
ஒட்டுமொத்த தளபதி ரசிகர்களோட ஆசையும். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் ஒரு புதிய மாற்றம் வரணும். காலங்காலமாக இந்த 2 கட்சிகள் மட்டுமே ஆட்சி அமைச்சுக்கிட்டு இருந்த போதிலும் எந்த ஒரு மாற்றமும் வரலை. மதுபானத்தால் யாராவது குடிச்சு இறந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு குடும்பத்துக்கு ஒரு 10 லட்சம், கள்ளச்சாராயத்துக்கு இறந்தாங்கன்னா 10 லட்சம். அதுவே வந்து ஒரு வாகனம் ஓட்டிக்கிட்டு போயிட்டு இருக்க டிரைவரு வேன்ல இருக்கிற ஒரு 50 பேரோட உயிரை காப்பாத்திட்டு அவரு மாரடைப்புல அவர் இறந்து போறதுக்கு முன்னாடி காப்பாத்திட்டு அவர் ஓரமா வண்டியை நிறுத்தினாருன்னா அதுக்கு 2 லட்சமா? என்ன ஒரு நியாயம் தெரியல. எப்படிப்பட்ட ஒரு ஆட்சி நடந்துகிட்டு இருக்குன்னு தெரியல. அது மட்டும் இல்லாம இந்த தமிழ்நாடு இல்ல ஒட்டுமொத்த இந்தியாவே வந்து சுடுகாடா மாறப்போகுது. ஏன் அப்படின்னா இந்த இயற்கை வளங்கள் எல்லாமே அழிஞ்சிக்கிட்டு இருக்கு. இது மக்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல. ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு வாட்டியும் வந்து சொல்றாங்க, இந்த முதலமைச்சர் வந்து இங்க போனாரு, இங்க வந்து அதிகமா இன்வெஸ்ட் பண்ணாங்க. இப்போ ஃபோர்டு வந்து ஆலை மறுபடியும் தமிழ்நாட்டில் சென்னையில திறக்க போறான்னாங்க. இன்னும் வந்து வென்ஃபீல்டு கம்பெனி ஏதோ வந்து மதுரையில வரப்போது, தூத்துக்குடியில வரப்போகுதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே. அவங்க எல்லாமே வராங்க. அந்த கம்பெனிக்காரன் ஏதாவது நீங்க போய் அமெரிக்காலயோ ஜெர்மன்லயோ போய் ஏதாவது ஒரு இண்டஸ்ட்ரியை உங்களால நிறுவ முடியுமா? முடியாது. ஏன் அப்படின்னா நீங்க வந்து அங்க போனீங்க அப்படின்னா அவங்க விடவே மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அவங்களோட சுற்றுச்சூழலுக்கு தான் அவங்க முக்கியம் கொடுக்குறாங்க. இயற்கை வளங்களை அவங்க மதிக்கிறாங்க. இங்க வந்து இயற்கை வளங்கள் அந்த இப்போ ஃபாரின் ஃபோர்ட் கம்பெனியா இருக்கட்டுமே, அவங்க வராங்க. அவங்க பொருள் மட்டும்தான் அவங்களது. பொருளை வந்து இங்கே உற்பத்தி பண்ணிக்கிறாங்க. உற்பத்தி பண்ணி பொருளை கொண்டு போயிடுறாங்க. அவ்வளோதான். இங்கே இருக்க வேஸ்டேஜ் எல்லாமே இங்கேயே போயிடுது. இங்கே கரண்ட்டை யூஸ் பண்ணிக்கிறாங்க, நிலத்தை யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஏன் மக்களாகிய நம்மளை ஆப்ரேட்டர்ஸ், இன்ஜினியர்ஸ் எவ்வளோ இதுவாக வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருந்துக்கிட்டு இருக்காங்க. பட் ஆனால் இதுக்கெல்லாம் ஒரு மாற்றம் வருமா அப்படின்னு நினச்சி பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம்தான். பட் சீக்கிரமாக மாற்றம் வரணும் அப்படின்றது தான் எல்லாரோட ஆசையும். இன்னைக்கு தளபதி 69ஓட அப்டேட் என்னவா இருக்கும் டைட்டில் அப்படின்றதுலாம் தெரியல. இந்த மூவி கேஸ்டிங் க்ரூவில் வந்து யாரெல்லாம் இருக்க போகிறாங்க அப்படின்றதும் தெரியல. நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். மிஸ் பண்ண போகிறோம் தளபதி விஜய். அது மட்டும் இல்லாமல் என்னதான் மிஸ் பண்ணாலும் நம்ம களத்தில் பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் நிறையா பொய் தகவல்கள் என்ன வேணாலும் வரலாம் தளபதி விஜயை பற்றி. அவர் இந்த மூவி முடிச்சதுக்கப்புறம் அரசியலுக்கு வரும்போது அவரை பற்றி என்ன தகவல்கள் வேணாலும் இந்த மீடியாவில் நிறையா வந்துக்கிட்டே இருக்கலாம். அதெல்லாம் நம்பாதீங்க. அது உண்மையான விஷயம். அது எப்படி வரும் அப்படின்னா கொஞ்சம் லேட்டாக தான் வரும். ஏதாவது பொய் தகவல்கள் வந்ததுன்னா உடனே நம்பிடாதீங்க. எந்த ஒரு மீடியாவும் அவ்வளோ ஈஸியாக வந்து உண்மையான தகவலை எதுவும் சொல்ல மாட்டாங்க அப்படின்றத நான் தெளிவாக வந்து சொல்லிக்கிறேன். தளபதி விஜயை மிஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு நினச்சாலே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்ம பார்க்கலாம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தளபதி விஜய் வந்து 200 கோடி சம்பளத்தை விட்டுட்டு அரசியலுக்கு வராரு. அது மட்டும் இல்லாமல் இந்த தளபதி 69 படத்தோட அவர் சினிமா கெரியரை விட்டே போகிறாரு அப்படின்றது உங்களோட மனசுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த லாஸ்ட் FDFSோட படத்தை பார்க்கும்போது உங்களோட நிலைமை எப்படி இருக்கும் அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் வந்து சந்திப்போம். பாய்.